உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் ராமர் கோவில் வரும் 22ஆம் தேதி திறக்கப்பட உள்ளது. கோவிலின் கருவறையில் ராமர் சிலையை பிரதமர் மோடி நிறுவவுள்ளார். விழாவில் இந்து மத தலைவர்கள், துறவிகள், அரசியல் கட்சித் தலைவர்கள், நடிகர்கள் என ஏராளமான பிரபலங்கள் கலந்து கொள்கின்றனர். ராஜஸ்தான் மாநிலத்திலிருந்து எடுத்துவரப்பட்ட கற்களை குடைந்து 350க்கும் மேற்பட்ட தூண்கள் மூலம் ராமர், சீதைக்கு கருவறைகள் அமைக்கப்பட்டுள்ளன. அனைவரும் வியந்து பார்க்கும் வகையில் கும்பாபிஷேகம் நடத்த உத்தரப்பிரதேச அரசும் தயாராகி வருகிறது. கோவிலின் நுழைவு பகுதி, முன் மண்டபம், பக்கவாட்டு மண்டபம், வெளியே வரும் வழி, ராமர், சீதை கருவறைகள், ராமரின் தம்பி லக்ஷ்மணன் மற்றும் ஆஞ்சநேயர் உள்ளிட்ட 44 வாசல்களுக்கு 44 தேக்குமர கதவுகள் தயாராகியுள்ளன. இவற்றை மாமல்லபுரம் அரசினர் கட்டிடக்கலை மற்றும் சிற்பக்கலை கல்லூரியில் படித்த கன்னியாகுமரி மாவட்டம் வெள்ளிச்சந்தையைச் சேர்ந்த மரச்சிற்பக் கலைஞர் ரமேஷ் தலைமையில் 50க்கும் மேற்பட்டோர் அழகுற வடிவமைத்து முடித்துள்ளனர். என்னுடைய கம்பெனியில் உள்ள ஆட்களை அயோத்திக்கு அழைத்து சென்று அங்கேயே தங்க வச்சு அதுக்கான தேவையான உபகரணங்களை அங்கேயே நிறுவி 2023 ஜூன் மாதத்தில் அந்த வேலையை ஆரம்பித்து இப்போ அந்த கும்பாபிஷேக பணிகளுக்கான தேவையான அனைத்து வேலைகளையும் முடித்து பொருத்தியும் கொடுத்துட்டோம். 2 யானைகள், 2 தேவகன்னிகைகள் வரவேற்பது போலவும், தாமரை மலர்வது போலவும் முன்மண்டப கதவுகளில் பொறிக்கப்பட்டுள்ளதாக ரமேஷ் தெரிவித்தார். இந்த அயோத்தி கதவுல, கர்ப்பகிரக கதவுல வரக்கூடிய மயிலுடைய உருவன்றது இந்த உருவம் தான். இதை அந்த நிறுவனங்களில் எங்களுக்கு ஒரு கோட்டவியமாக தான் கொடுத்தாங்க, 2D லைன். அதை எப்படி அது ஒரு முப்பரிமாணமாக அதை செய்யணுன்ற கற்பனையே எங்களுக்கே ஏற்பட்டது. அதை நானாக தான் அதை வடிவமைச்சுக்கிட்டேன், நான் என்னுடைய ஊழியர்களும். அது அந்த அமைப்பு தான் இது. மத்திய பிரதேசத்தில் உள்ள பலாஷா காடுகளிலிருந்து பல 100 ஆண்டுகள் நிலைத்து நிற்கக்கூடிய தேக்கு மரங்களை கொண்டு மரச்சிற்பங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இவற்றை தவிர பிரதான வாயிலுக்கு 8 அடி உயரத்தில் 12 அடி அகல அளவில் மயில் சிற்பங்கள் அலங்காரத்துடன் 4 மடிப்பு அமைப்பில் கதவுகள் செய்யப்பட்டுள்ளன. முகப்பு மண்டபத்தின் மேல் தளத்திற்கு செல்லும் படிகள் உள்ளிட்டவையும் வியக்கத்தக்க வகையில் தயாராகியுள்ளன. கதவுகளுக்கு செப்பு தகடுகள் பொருத்தி தங்க முலாம் பூசப்பட்டுள்ளது. ராமர் சிலையை கர்ப்பகிரகத்தில் பிரதிஷ்டை செய்வதற்காக கொண்டு செல்லக்கூடிய சிறிய பல்லக்கை செய்து கொடுத்துள்ளதாகவும் ரமேஷ் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 செய்திகளுக்காக செய்தியாளர் ராபர்ட்.